வெல்கம் டு ஆஷுடன் ஒரு நாள். இங்கே சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு 11 மணி போல் ரெடி ஆகணும். அப்போவே 30 டிகிரி வெயில் உச்சி மண்டியில் கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ரொம்ப பசிச்சுதுன்னு என்னோட ஹஸ்பண்ட் பெரிய மனசு பண்ணி அவர் பாதி கடிச்சதை கொடுத்தாரு. ஒரு வழியாக டிராஃபிக்ல இருந்து ஷாப்பிங் சென்டருக்கு போயிட்டோம். அங்கே ரொம்ப கியூட்டான சம்மர் ட்ரெஸ்ஸஸ் போட்டிருந்தாங்க. என்னை விட்டா எல்லாத்தையும் எடுத்துருவேன். என் ஹஸ்பண்ட் உஷாரா என் பக்கத்திலே சிசிடிவி மாதிரி சுற்றிட்டு இருந்தாரு. பாஸ் பண்ணி போகிறப்போ அடுத்த செக்ஷனில் ஹெலவின் மாஸ்க் எல்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கு ஹெலவின்னாலே ரொம்ப பிடிக்கும். என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரமே ஆகாது. பாபாக்கு டாய் வாங்குவோன்னு கொஞ்சம் டாய் செக்ஷனில் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா அவள் இப்போ எல்லாத்துலேயும் மண்டையை அடிக்கிறதால ஸ்பாஞ்சியாக தேடணும் ஒரு கொஞ்சம் குஷனியாக இருக்கு. பட் அந்த டெடிபேர் ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் வாங்கணும். பில் போடுற இடத்துல வந்து பார்த்தா தான் தெரிஞ்சு நாங்கள் $184 எங்களோட பட்ஜெட்டுக்கு மேலே வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். எவ்வளோ தான் ஃபில்டர் பண்ணாலும் சரியாக 184 வந்துருச்சு. ஒரு 2 பேருக்கு ரொம்ப பசிச்சதுன்னு எங்கே சாப்பாடு கிடைக்குன்னு தேடிட்டு இருந்தோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அப்புறம் கடைசியாக 8th ஸ்ட்ரீட்னு ஒரு இடத்த சூஸ் பண்ணோம். அங்கே உள்ள ஃபுல்லாக ஜப்பனீஸ் வியட்நாம் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸாக இருந்தது. அங்கே ஒரு கடையை சூஸ் பண்ணிட்டு பேர் தெரியல, அங்கே ஆர்டர் பண்ணோம். crispy roasted pork. அந்த ஆர்டர் ரெடி ஆகிறதுக்குள்ள முன்னாடி ஏஷியன் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஒன்று இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த வைரல் மேங்கோ ஐஸ்கிரீமை பார்த்தேன். ஹஸ்பண்ட் கேட்டேன், அவர் வேணான்னு சொன்னதால எனக்கு மட்டும் ஒன்று வாங்கிட்டேன். ஹஸ்பண்ட் அடுத்த செக்ஷனில் நைட்டுக்கு நூடுல்ஸ் எதை பண்ண போறேன்னு சாஸ் தேடிட்டு இருந்தார். அப்புறம் கடைசியாக ஃபைனலி டெரியாக்கி சாஸ் சூஸ் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட போயிட்டோம். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் என்ன சூஸ் பண்ணாங்கன்னா ட்ரை நூடுல்ஸ் வித் ரோஸ்ட் போக் எக் சூஸ் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. பட் எனக்கு அவ்வளவா நான் நூடுல்ஸ் ஃபேன் கிடையாது. ஸோ எனக்கு அவ்வளவா பிடிக்கல. நான் சிக்கன் ரேப் ஆர்டர் பண்ணினேன். பட் அது அவ்வளோ ஸ்பெஷலாக சொல்லிக்கிற மாதிரி இருக்கல. அது என்னோட ஹஸ்பண்ட் செய்கிற ரேப் அதை விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவருக்கும் அது அவ்வளவா பிடிக்கலன்னு தான் சொன்னார். அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து 2 பேரும் மொக்க போட்டுட்டு இருந்தோம். அழகா இருக்கீங்க. அதான் சரி. ஆ? உனக்கு கண்ணும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் சாப்பிடுங்க. அதான் like if you only can have one, then what? அப்பயே என் பொண்டாட்டி சொன்னா வீட்டுல போய் நான் சிக்கன் பிரியாணி பண்ணிக்கிறேன் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னா. நான் வீடியோ காட்சி பொய்ய சொல்லாம இருக்கேன். நான் சமைக்க தெரியாது. என் ஹஸ்பண்ட் தான் எல்லாம் சமைச்சு எனக்கு கொண்டு தருவாரு. தங்கமான பொருள். பணமான பூசேன் காசு படமான கிடப்பா. ஒரு அளவுக்கு மேல பண்ண 3ஆம் நாடு தான் வந்து என்னை கழுவி ஊத்துனா. கடைசியாக ஆசையாக ஒன்று கண்ணு வாங்கி வச்சிருந்த மேங்கோ ஐஸ்கிரீமை என் ஹஸ்பண்டுக்கு ஒரு கடி கடிச்சிட்டு தான் கொடுத்தேன். ஏன்னா தொண்டை ரொம்ப கவுதடா. அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச கொஞ்சம் நெஞ்ச ஐஸ்கிரீம் எடுத்துட்டு 2 பேரும் வீட்டுக்கு நாளை கட்டணும். அந்த ஐஸ்கிரீம் ரொம்ப க்ரீமியாக மேங்கோ மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நெக்ஸ்ட் டைம் போனால் நான் கண்டிப்பாக இன்னொன்று வாங்குவேன். ஹஸ்பண்டுக்கு வாங்குவேன், இல்லாட்டி அதையும் பிடிங்க தின்னுவார். நாங்கள் ஷாப்பை எக்ஸிட் ஆகிற நேரம் சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. அந்த டே ஃபுல்லாகவே ஷாப்பிங்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிட்டோம். இன்னும் என்னோட டெய்லி லைஃப்பை நீங்கள் பார்க்குறதுக்கு லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன்.